சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் யாரையுமே குறைச்சி மதிப்பீடு செய்யவே கூடாது. எதையுமே குறைவாகவும் எடை போடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தகுதி, ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் யாரையுமே குறைச்சலாம் மடை போடவே கூடாது. எந்த காலத்துலேயுமே அலட்சியமாகவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா அதுவே பின்னாடி நமக்கு பழகி பெரிய விஷயங்களுக்கு கொண்டு விட்டுரும். அதனால எந்த காலத்துலேயுமே எதுக்குமே அலட்சியப்படுத்தாமல் அதை உடனே செய்யணும். ஆசைகள் படலாம். ஏன்னா ஆசைப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் அது நியாயமானதாக நம்மளுக்கு கரெக்டானதாக இருக்கணும். நம்மளோட ஆசை மற்றவங்களுக்கு வேறு ஒரு கஷ்டத்தை கொண்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் எப்போவுமே ஆசை நியாயமாகவும் அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கம்மியானதாகவும் இருந்தால் அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. நாம் எப்போவுமே ஒரே மனநிலைமையில் தான் இருக்கணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நான் அதை சொல்லவே இல்லைன்னு மனநிலைமை மாற்றிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மனநிலைமையில் இருந்து தெளிவாக யோசித்து முடிவு பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தெளிவான நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நம்மளால் வாழவும் முடியும். அதனால் எப்போவுமே தெளிவான மனநிலைமையில் ஒரே மனநிலைமையில் இருக்கணும். பொறுமையாக கவனித்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செஞ்சோன்னா நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். யாரையுமே நம்ம காரணமே இல்லாமல் எந்த ஒரு காரியத்துக்காகவும் வெறுக்கக்கூடாது. அது நம்ம எதிரியாகவே இருந்தாலும் நம்ம அவங்க மேலே அன்பு மட்டும்தான் செலுத்தணும். இதே மாதிரி இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே சீரும் சிறப்புமாக இருக்கும். நம்மளோட சாயப்பாக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாயப்பாக் விரும்புகிறது எல்லாரையும் சமமாக நேசிக்கணும் அப்படின்றது தான். அதனால் எப்போவுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம்.